இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை என்னை மிகவும் தொட்ட வார்த்தை. ஆண்டவரே, இப்பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதீர் என்று உயிர் மூச்சு வார்த்தையாக தூய ஸ்தேபான், புனித ஸ்தேபான், புனித முடியப்பர், புனித சன் ஸ்டீஃபன். இன்று தாய் திருஅவை டிசம்பர் மாதம் 26 முதல் மறைசாட்சி, இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசுவுக்காய் தன் உயிரை கொடுக்கின்ற ஒருவரை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவரை குறித்து நீங்கள் திருத்தூதர் பணி புத்தகத்திலே படித்திருப்பீர்கள். நான் ஒன்றை மட்டும்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவர் உங்களை குற்றம் சுமத்தி கொல்லும் அளவுக்கு சென்றாலும் ஆண்டவரே இவரை மன்னியும், ஆண்டவரே இவர்கள் மேல் அந்த பாவத்தை சுமத்தாதேரும். அப்ப என்ன அர்த்தம்? அறியாமல் செய்கிறார்கள், இவரை மன்னியும் என்று இயேசு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டீவன் இந்த வார்த்தையை சொல்லி இயேசுவுக்காக, ஸ்தேபான் இந்த வார்த்தைகளை சொல்லி இயேசுவுக்காக தன் உயிரை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை குறித்து போதித்து கொண்டிருந்தவர், இயேசுவை குறித்து, வருகையை குறித்து பேசிக்கொண்டிருந்தவர், இவரை கடவுளுடைய வல்லமை, ஆவியானுடைய வல்லமை ஆட்கொண்டிருந்தது. அவருடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகள் தொடுகின்றது. புனித ஸ்தேபானோ தூய ஆவியால் நிறைந்தவராய் வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவரது வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்துள்ளதையும் மனுமகன் கடவுளின் வலப்பக்கம் நிற்பதையும் காண்கிறேன் என்று சொன்னார். எப்போ தெரியுமா? தன்னை கல்லால் எறிந்து தெரு வீதியில் வழியாக இழுத்து தெரு வீதியினுடைய ஊரினுடைய எல்கையில் நிற்கின்ற பொழுது வானம் திறந்திருப்பதையும் இயேசு அங்கு நிற்பதையும் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே கோபத்தில் கல்லால் எறிகிறார்கள். ஒருமிக்க அவர் மேல் கல்லால் எறிந்து அவர் மேல் பாய்ந்து அவருடைய மேலாடையை கிழித்து அடித்து நொறுக்கி அவரை கல்லால் எறிந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இயேசுவினுடைய செய்தியை பல தேசங்களுக்கு எடுத்து சென்ற தூய பவுலடிகளார் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீர்கள். அவர் மேல் கல்லால் எறிய தொடங்கிய போது சாட்சிகள் தங்கள் மேலாடைகளை சவுல் என்னும் இளைஞரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் படிப்பீர்கள். அப்ப அங்க நிற்கிறார், ஐயா இந்தா நீ தான் சாட்சி. ஒருவருடைய விசுவாசத்தை நிலைநாட்ட, ஒருவருடைய விசுவாசத்திற்காய் தன்னை இழக்க அவர் சாட்சியாய் நிற்கிறார். இவர் கிறிஸ்துவை பின்பற்றி, கிறிஸ்துவை போதித்து, வானம் திறந்திருப்பதையும் தேவ மைந்தர்கள் இருப்பதை, தேவன் இயேசு இருப்பதையும் கண்டேன்னு சொன்னதுக்காக கல்லால் இருந்து கொள்ளுகிறார்களே. பிரியமானவர்களே, அப்படி கொல்லப்பட்ட ஒருத்தரை பார்த்து கொண்டு நின்றவர் தான் தூய பவுலடிகளார். இயேசு அவரையும் தடுத்தால் கொள்கிறார். பிரியமானவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிறருடைய குற்றம் சுமத்தி, பிறருடைய குறைகளை சொல்லி, பிறரை பற்றி நாம் பழிதாங்கினாலும் இறைவன் உங்களையும் தடுத்தால் கொள்வார். மன உறுதியோடு இருப்போம். ஒன்றை மட்டும் நமக்கு இவர் விட்டு சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக இன்னுயிர் கொடுப்போம். உயிர் கொடுப்பது தான் கிறிஸ்தவம். இன்றைக்கு இந்த மறைசாட்சியம், முதல் மறைசாட்சியாக திருஅவை கொண்டாடுகிறது. இந்த மறைசாட்சியம் இன்று நாம் வாழ்கிறோமா? ஆம். நாம எல்லாருமே இரத்தம் சிந்தாத வேத சாட்சிகள். We are all called to be white martyrs.
இரத்தம் சிந்தாத வேத சாட்சிகளாய் இருக்கிறோம். தூய ஸ்தேவானை போல இயேசுவுக்கு இரத்தம் சிந்துவதில் இங்கே இடமில்லை. கல்லால் எறிந்து உங்களை யாரும் கொல்வதில்லை, அல்லது உங்களை யாரும் இந்த நூற்றாண்டுகளில் செல்வதில்லை. ஆனால் வர இருந்தாலும் அஞ்சுவதற்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனால் இரத்தம் சிந்தவில்லை என்றால் நமக்கு வருகின்ற துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், ஏக்கங்கள், தேவைகள் இவற்றையெல்லாம் மனதில் நிறுத்தி கொண்டு சிந்தித்து நாம் இறைவனத்தில் ஜெபிக்கிறோமே, அதனால் இரத்தம் சிந்தவில்லை, கண்ணீர் சிந்தி இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, காலங்கள் நெருங்கி வருகிறது. நாம் கிறிஸ்துவுக்காய் மறைசாட்சியாய் மரிப்பதற்கு தயாராக இருங்கள். உங்களையும் என்னையும் இரத்தம் சிந்திய வேத சாட்சியாய் வாழ இன்றைய ஸ்தேவான் புனிதர் நம்மை அழைக்கிறார். புனித ஸ்தேவானுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.